செங்கனியா என்னன்னு கேளு. என்ன போகலாமா கறிக்கா? எலிக்கு போகலாம், போய் வரலாம். கோயம் தண்ணிக்கு ஒன்றும் இல்லை, பசங்க கிடக்குது, சும்மா கிடக்குதுங்க குழந்தைங்க. போனால் 2 குசுமா பிடிச்சின்னு வரலாண்டி கோயம் தண்ணிக்கு. சரி போகலாமா? சரி போகிறோம் சும்மா தானே போகிறோம். ஏதாச்சும் ஒன்று நம்ம வாயில் வரத்த உளறிக்கின்னு போகலாம். வாடி போகலாம் பாடிக்கின்னு. மல்லே போவே போத்ததே யாரால, ஒரு மல்லிகை போவே போத்ததே யாரால, என்னடா மாமா வெக்கமா உன் எடுப்புல வேட்டு நிற்கமா, என்ன மாமா வெக்கமா உன் எடுப்புல வேட்டு நிற்கமா, ஒரு கடல் கரை காத்து வீசுதோ யாரால, ஒரு கடல் கரை காத்து வீசுதே யாரால. சைலை சென்னையிலேருந்து திருச்சிக்கோ மதுரைக்கோ போகும்போது விழுப்புரத்தை ஓட்டின சாலை வழியாக போயிருப்போம். அந்த பாதையிலேருந்து அப்படியே விலகி செஞ்சி பக்கமாக போனோன்னா அந்த லேண்ட்ஸ்கேப்பே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்படியே கல்லை குமிச்சு வச்சுருக்க மாதிரியான மலைகள், மரமே இல்லாத மலைக்குன்றுகள், மலைத்தொடர்கள், பக்கத்துலேயே ஒரு ஏரி, வயல்வெளின்னு ஒரு ஸ்டன்னிங் லேண்ட்ஸ்கேப்பாக அது இருந்தது. நடுநாட்டோட மையமாக இருக்கிறது விழுப்புரம். விழுப்புரத்தில் இருக்கிற அனந்தபுரம்ன்ற கிராமத்துக்கு போயிருந்தோம். ஒரு பக்கம் முழுக்க வயல்வெளி, வயல்வெளிக்கு பக்கத்துலேயே ஒரு மலைக்கோயில், ஏரி, மலைத்தொடர்னு அந்த லேண்ட்ஸ்கேப்பே ஃபேண்டாஸ்டிக்காக இருந்தது. அந்த மலை மேலே ஏறி போனோம். ஒரு பக்கம் ஏரி, இன்னொரு பக்கம் வயல்வெளி, மேய்ச்சல் நிலம், மலைக்கோவில்னு ஒரு 360 டிகிரியில் விழுப்புரம் மாவட்டத்தோட மொத்த லேண்ட்ஸ்கேப்பையும் பார்த்தா மாதிரி இருந்தது. 1300 வருஷம் பழமையான அந்த சிவன் கோயிலில் தமிழ் கல்வெட்டுகளை பார்த்தோம். மலை மேலே ஏற ஏற அந்த லேண்ட்ஸ்கேப்போட அழகும் கூடிக்கிட்டே இருந்தது. ஏகப்பட்ட பெயிண்டிங்ஸை அப்படியே சேர்த்து வச்ச மாதிரி அந்த லேண்ட்ஸ்கேப்பே அவ்வளோ ரம்யமாக இருந்தது. அங்கேருந்து பார்க்கும்போது வயல்வெளியில் ஒருத்தர் விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறது தெரிஞ்சு கீழே இறங்கி அவரை போய் சந்தித்தோம். அவரோட பேச்சு கொடுத்தப்போ விழுப்புரம் மாவட்டத்துக்குனே உண்டான பல வட்டார சொற்களை தெரிஞ்சுக்க முடிஞ்சது. குறிப்பாக ஏரி பாசனத்தை பற்றி தன்னோட லைஃப்லேருந்து நிறைய விஷயங்களை அவர் சொன்னார். ஏரி இருக்குங்க. ஏரி பாசல் நிறையா இருக்குது. 7 கிராம் பாசல் பாயுதுங்க. ஒரு இது கோடி போச்சுன்னா 3 வருஷம் தண்ணி சப்ளை பண்ணும். ஏரி ரம்பி பிறந்து போகுதுங்களா, அது பேர் தான் கோடி. இப்போ 1 வருஷம் போயிடுது, இப்போ வருஷத்துக்கு போயிடுச்சு. இப்போ இருக்கிறது இன்னும் 1 மாதம் தண்ணி இருக்குது. இதுக்கு மேல் கொண்டு மறுபடியும் மழை வந்தால் மறுபடியும் கோடி போகும். விழுப்புரம் மாவட்டத்தோட பயிர் வகைகள், பக்கத்தில் இருக்கிற கோவிலோட கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ்னு அடுக்கிக்கிட்டே போனார். மல்லாட்டை போடுவோம், கம்பு நடுவோம், கேவுரு நடுவோம். இது ஒரு 3 கலாச்சிங்களா. அப்புறம் நெல் நடுவோம், இதோட 4. இல்லை கத்திரி, மிளகா அதுன்றா அதுமாரி சின்ன பயிர்களை செய்கிறோம். இப்போ நாங்கள் ஆடி போய் ஆவணி மாதம் நட்டோங்க. இப்போ இன்னும் முடியல. அது மாதிரி ஆடி மாதத்தில் விதை போடலாம், ஆவணிலையும் விதை போடலாம், காய்ச்சியில் விதை போடலாம். இது இந்த மாதங்களில் அப்படி செய்யலாம். அது போச்சுன்னா சித்திரப்பட்டன்றது ஒன்று இருக்குங்க. அந்த சித்திரப்பட்டத்தில் வேர்க்கடலை போடலாம். வேர்க்கடலைன்னா மல்லாட்டை. கம்பு மானவரியாகவும் போடலாம். அதாவது விரை விட்டு நடவாகவும் நடலாம். அப்படி நடவாக நடும்போது அது ஒரு 3 மாதம், அது ஒரு 3 மாதம் தான் கணக்கு வரும். இதுவும் 3 மாதம் தான் கணக்கு வரும். விதைக்கிறதுக்கு 3 மாதம் தான் வரும். கேவுரு பயிர் வைக்கும்போது அதில் 2 விதமான கேவுரு இருக்குங்க. 60ன்னு ஒன்று இருக்குங்க, பெருங்கவருன்னு ஒன்று இருக்குது. இந்த பெருங்கவருன்னு சொல்கிறோம் பாருங்கள், அதை நட்டோம்னா அது ஒரு 3 மாதம் கணக்கு வரும். அது மாவு அரைக்கிறதுக்கு கூழுன்னு சொல்கிறது. அதுதான் கேவுரு கம்புன்னு சொன்னால் கூழ். அது ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. அரிசியை விட இது மெயின். அரிசியாவது கொஞ்ச நேரம் சோறு சாப்பிட்டோன்னா அது சரி வராது. இது கூழ் தொடர்ச்சியாக 1 மாதம் சாப்பிட்டிங்கன்னா குண்டு எல்லாம் நீ டானிக்கு சாப்பிட்ற மாதிரி. அதில் அவ்வளோ சக்தி இருக்குது. பெருங்கவருன்றது கதிரும் நல்லா பெருசு பெருசு அந்த பெருசு இருக்கும். 60ன்றது சின்னதாக இருக்கும். அதான் இப்படி இருக்கும். இது மலர்ந்து இதுமாரி ஒரு 4 கீத்து மலர்ந்து இருக்குது. இந்த சின்ன கவர் 60ன்றது மலர்ந்து இருக்கும். அதே பெருங்கவருன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்தமாரி 5 விரல் கொடுத்தா இப்படி பெருசாக இருக்கும் கவர். கதிர் வளமாகவும் இருக்கும். தட்டு கேவருக்கெல்லாம் உரம் போட மாட்டாங்க. ஏன் போட மாட்டாங்கன்னா, எருவு கொட்டுவோம், ஸ்தானம் போட்டுவோம். ஸ்தானம் போட்டு தான் நாங்கள் பயிரிடுவோம். இது ஞாயிற்றுக்கிழமை டெய்லி கூட்டம் வருங்க. அது போச்சுன்னா இப்போ இன்னும் 2 மாதம் இருக்கு. கருநாள் அன்னைக்கு வச்சுப்போம். போதுமான அளவு கூட்டம்.
சொல்ல முடியாத கூட்டம் சேரும். பஸ்ஸு தாண்டா போகாது. இங்கேருந்து இந்த ஊர் வரைக்கும் இந்த லாஸ்ட் வரைக்குமே பஸ்ஸு நிற்கும். இந்த கைனிலாம் கூட பஸ்ஸு நிற்கும். இப்போ அது அந்த திருவிழா நடக்கும்போதெல்லாம் இதெல்லாம் அறுவடை ஆகிடும். இதெல்லாம் அறுவடை ஆகிடும். இங்கே பூரா கார் நிற்கும். ரொம்ப ஃபேமஸான கோயில் இது, சாதாரணமாக இல்லை. அன்றைக்கி மட்டும் பனமலை, பேட்டை, அந்தாண்ட சீன் பாளையம், பொன்னுங்குப்பம், தித்திப்பட்டு, அனந்தபுரம் 7 ஊர் போய் வரும் ஒரே நைட்டில். பனமலைப்பட்டிலேருந்து கிளம்பி மேல் சித்தாமூருக்கு போனோம். விழுப்புரத்தோட இன்னொரு முகம் சமணம். அந்த அளவுக்கு சமணத்தோட வேர்கள் விழுப்புரம் மாவட்டத்தோட பல இடங்களில் இன்னும் உயிர்ப்போட இருக்கிறத பார்த்தோம். சமணர்களில் திகம்பரன்ற பிரிவுக்கு மேல் சித்தாமூர் தான் தலைமையகம். மேல் சித்தாமூரில் இருக்கிற சமண கோயில் 1400 வருஷம் பழமையானது. 23வது தீர்த்தங்கரர் பார்சுவநாதரோட சிலை அங்கே இருந்தது. சமணர்களோட தலைமை குரு சமணத்தை பற்றியும் விழுப்புரத்துக்கும் சமணத்துக்கும் உள்ள வரலாற்று தொடர்பை பற்றியும் நிறைய சொன்னார். ஜைனம் என்பது ஒரு மதமே அல்ல, அது வாழ்க்கை நெறிமுறை. மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் என்பதற்கான கொள்கை அடிப்படை. அதில் 24 தீர்த்தங்கர்கள் நிகழ்கால தீர்த்தங்கள் என்று சொல்லுவார்கள். அதிலே அனைவருமே பாரதத்தின் வடபகுதியிலே பிறந்தவர்கள். ஞானிகள், தபோசீலர்கள், தப வித்தகர்கள் எல்லாரும் தென்னிந்தியாவிலே தோன்றியவர்கள். சிலர் தமிழ் சமணர்கள் என்பது வேறு, ஜைனம் என்பது வேறு என்று சொல்லுகிறார்கள். அது அப்படியல்ல. சமணம் என்றால் சிரமண என்ற பாகவத சொல்லிலிருந்து வழிவந்தது. சிரமணம் என்பது கொல்லாமை அடிப்படையாக கொண்டு இல்லறத்திலேயே அவர்கள் அந்த தவ வாழ்க்கையை மேற்கொள்ள வேண்டும். இந்த ஜைனம் என்பது மனிதர்களுக்கு மட்டுமல்ல, எந்த உயிருக்கும் தீங்கு செய்யக்கூடாது, மனதாலும் தீங்கை நினைக்கக்கூடாது என்பதுதான் ஜைனத்தினுடைய உயிர் கொள்கை. திருக்குறள், சிலப்பதிகாரம், மணிமேகலை மாதிரி அறத்தை பேசுகிற எந்த நூலும் சமண கொள்கையில் பேசுகிற நூல் தானே அவர் சொன்னார். அவர்கிட்ட பேசும்போது அறம், சமணம், விழுப்புரம் இது மூணுத்துக்கு இடையிலான தொடர்பு தெளிவாக புரிஞ்சது. இந்தியாவிலே இந்த திருத்தலம் 10வது வரிசையிலே வருகிறது. முதலில் கைலாயம், 2வது சம்மேல் சிகரம் என்று சொல்லக்கூடிய 20 தீர்த்தங்கள் மோட்சமடைந்த இடம். அப்படி வரிசையாக வந்து 9 சிரவணபெளிகுழா என்று நீங்கள் கேள்விப்பட்டு பேர் கோமட்டேஸ்வரர். அதற்கு பிறகு 10வது இந்த ஜினாலயம் என்று வரையறுத்திருக்கிறார்கள். இங்கே 16 கால் மண்டபம் என்று ஒன்று இருக்கிறது. ஒரு தூணுக்கு 12 சிற்பங்கள், 16 தூணுக்கும் 192 சிற்பங்கள். இந்த 192 சிற்பங்களை பற்றி ஒரு சிறு குறிப்பு ஒரு மனிதன் தெரிந்து கொண்டால் ஜைனத்தை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ளலாம். தொல்காப்பியம் மனிதனுடைய வாழ்க்கை முறையையும் துறவரத்தையும் எடுத்து கூறுகிறது. அதற்கு அடுத்ததாக வந்த திருக்குறள் முழுமையாக அது மனிதனினுடைய கொள்கையை மிகவும் துல்லியமாக தெரிவிக்கிறது. அதில் வரக்கூடிய அரண் வலியுறுத்தல், கொல்லாமை, துறவு இது மூன்றையும் எடுத்துக்கொண்டால் போதும். ஜைனத்தினுடைய உயிர் நாடி அதில் பிழிந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு அடுத்ததாக சிலப்பதிகாரம், அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாவதும், உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏற்றுவதும், ஊழ்வினை உறுத்த வந்து ஊட்டுவதும். இந்த 3 அடிப்படை கொள்கைகளில்தான் சிலப்பதிகாரம் எழுந்தது, நடந்தது. இளங்கோவடிகள் சமணம் என்பதை அனைவரும் ஏற்றுக்கொள்கின்றனர். அவர்தான் இதற்கு பொது மறையிலே பொது அடிப்படையிலே எழுதக்கூடியது என்று சீத்தலை சாத்தனார் சொல்லி இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை வடித்தார். அதே போன்று சிந்தாமணி, சூளாமணி, நன்னூல், இலக்கண இலக்கிய நீதி நூல்களெல்லாம், யசோதர் காவியம், கொங்குவேளிர் எழுதிய பெருங்கதை, அது உதயன காவியம், இப்படி பல இலக்கிய நூல்களெல்லாம் தமிழ் நூல்களில் தமிழன்னைக்கு சமணர்கள் தொண்டு புரிந்திருக்கிறார்கள். வித்தியாசமான லேண்ட்ஸ்கேப்பை பார்த்த திருப்தியோட அங்கேருந்து கிளம்பி செலவாதியில் இருக்கிற இருளர்களை பார்க்கறதுக்காக போனோம்.
காடும் காடு சார்ந்த பகுதிகளிலையும் வாழ்கிற பழங்குடிகள் தான் இருளர்கள். இப்போது சமவெளி பகுதியிலையும் வாழ்ந்து வர இருளர்கள் தமிழ்நாட்டில் தஞ்சாவூர், செஞ்சி, விழுப்புரம், காஞ்சிபுரம், கோயம்புத்தூர் பகுதிகளில் அதிகமாக இருக்காங்க. அடிப்படையிலேயே வேட்டையாட சமூகமான இவங்க எலி, முயல், ஆமை, உடும்புமாரான உயிரினங்களை பிடிச்சு வாழ்கிறாங்க. இருளையே இருக்கிறதுனாலையும் இவங்களோட பெரும்பாலான சடங்குகள் சூரியன் இல்லாத நேரத்தில் நடைபெறதுனால தான் இவங்க இருளர்னு அழைக்கப்படுறதா சொல்கிறாங்க. அந்த எழுப்பார சொன்ன மீதுங்க மந்தவளோ, ஏழு கன்னி தாயே நீ கலங்காதவாமா. ஒரு எழுப்பார சொன்ன மீதுங்க மந்தவளோ, ஏழு கன்னி தாயே நீங்கள் செலவாதிக்கு போனோம். மாரியம்மா கிட்ட பேச்சு கொடுத்தப்போ இருளர்கள் பற்றி அப்படியே போகிற போக்கில் நிறைய விஷயங்களை சொன்னாங்க. இருளர்களோட இன்னொரு மொழி இசை. அவங்க வாழ்க்கையிலேருந்து இசையையும் நடனத்தையும் பிரிக்கவே முடியாது. எங்க மாரியாம்மா தாயே நீ அது பாருங்களுக்கு மட்டும் 24 மணி நேரம் எந்த வேலை செஞ்சாலும் இந்த பாட்டு இப்படி பாடணும், கன்னிமரம் இப்படி வர்ணிக்கணும், நம்ம இப்படி கூட்டு பேசணும் அப்படின்ட்டு எங்களுக்கு மனசில் எந்த நேரமும் இருக்கும். எங்களுக்கெல்லாம் படிப்பெல்லாம் கிடையாது. ஆனால் இந்தமாரி பாட்டு இன்னொருத்தர் எடுத்து பாட்டாங்கன்னா அந்த பாட்டை நான் திருப்பி அப்படியே ரிட்டர்ன் பண்ணிவிடுவாங்க. அதுக்கு நிறைய சார்லாம் கேட்டிருக்காங்க, உனக்கு தான் படிப்பயிலே கிடையாது, இந்த பாட்டில் நீ எப்படி பாருன்னு. இல்லை சார், எனக்கு படிப்பயிரலைன்னா கூட எங்கள் அம்மா இது மட்டும் எனக்கு மனப்படமாக மனசில் கொடுத்துருக்குறாங்கன்னு நான் சொல்லுவேன் எல்லாருக்கும். எல்லா பாட்டும் இன்னி பாட்டுலாம் சொல்ல முடியாது சார், எல்லா பாட்டுமே பாடுவோம். எல்லா உலகத்து தெய்வத்தையும் கூட்டு பாடுவோம். ஆனால் முதல் எங்களுக்கு தெய்வத்தை கூட்டுட்டு தான் எல்லா உலகத்தில் இருக்கிற தெய்வத்தில் எல்லாமே கூட்டு பாடுவோம். கண்ணதேவி வாதேவி, கண்ணதேவி வாதேவி, கண்ணே சரங்கொண்டல் அடிப்போவா, கண்ணே சரங்கொண்டல் அடிப்போவா. மேலைக்கு இந்த நாள், மேலைக்கு இந்த நாள், ரோஜாப்ப மாலையில் அடிப்போவா, முல்லைப்ப மாலையில் வந்து போவா. முத்து மாறி மாறி, முத்து மாறி வா மாறி, முத்து சரங்கொண்டல் அடிப்போவா, முத்து சரங்கொண்டல் அடிப்போவா. மேலைக்கு இந்த நாள், மேலைக்கு இந்த நாள், ரோஜாப்ப தெரியல அடிப்போவா, மேல தெரியல அடிப்போவா. கண்ணதேவி வாதேவி, கண்ணதேவி வாதேவி, கண்ணே சரங்கொண்டல் அடிப்போவா, கண்ணே சரங்கொண்டல் அடிப்போவா. காலைக்கு இந்த நாள், மேலைக்கு இந்த நாள், ரோஜாப்ப மாலை அடிப்போவா, மேல தெரியல அடிப்போவா. தண்டு மாறி வா மாறி, தண்டு மாறி வா மாறி, கண்ணே சரங்கொண்டல் அடிப்போவா, கண்ணே சரங்கொண்டல் அடிப்போவா. கண்ணதேவி வாதேவி, கண்ணதேவி வாதேவி, கண்ணே சரங்கொண்டல் அடிப்போவா, கண்ணே. பொன் வேஷம் போடுறவங்களுக்கு 5 நிமிடம் அடுக்க நாங்கள் வைப்போம். கேட்குறவங்களுக்கு அதை போட்டு நாங்கள் ஆடுவோம். இல்லைன்னா நார்மலாக எங்கள் ஆளுங்களே எல்லாம் அது ஆடுவாங்க. பசங்க எல்லாம் குட்டி எல்லாமே ஆடும். இது ஒரு கலைனா எங்களுக்கு வந்து அது மனசில் கட்டுப்படுத்த முடியாது. அது வெளியூரில் அறிமுகம் இல்லாத ஆளுங்களை போனால் கூட சரி, இந்த கலையை கற்றுங்க யாரும் 5 நிமிஷம் உட்கார மாட்டாங்க. ஏதாவது அவங்களால முடிஞ்சது ஒரு நேரம் செஞ்சுட்டு போயிடுவாங்க. இதில் வந்து யாருமே சண்டைக்காரன் சாடிக்காரன் நாங்கள் எதிர யாரும் சொல்ல முடியாது. இது எங்கள் கன்னிமாரை பொறுத்த வரைக்கும் ஊர் சாமியெல்லாம் கூட நிற்கலாம் சார். கன்னிமாரை பொறுத்த வரைக்கும் எங்கள் ஜாதியர் எங்கே இருந்தாலும் மொத்தமாக ஒன்றா கூட்டிகிட்டு போனாங்க. கன்னிமானா எங்கள் குலதெய்வம் சார். அது வந்து அது மலையிலேருந்தும் நாங்கள் வன்னிப்போம், காட்டுலேருந்தும் வன்னிப்போம், நாங்கள் இருக்கிற இடத்துலையும் வச்சு நாங்கள் வன்னிப்போம். அந்த கன்னிமார் எங்களுக்கு ஆதி காலத்து மதத்துலேருந்து அந்த கன்னிமார் தான் எங்களுக்கு துணை. நாங்கள் அதை தான் கும்பிடுவோம். இருளர்களுக்கு மேடைங்கிறதே நடுத்தெருவும் திண்ணையும் தான்.
நாங்கள் போன அன்னைக்கும் ஆட்டம் பாட்டம்னு சலவாதி ஏரியாவே சும்மா ரகலையாக இருந்துச்சு. பக்கத்தில் இருக்கிறவங்கள வாடி காட்டுக்கு போகலான்னு கூப்பிட்ற மாதிரி ஒரு சகஜமான உரையாடலோட தான் ஒரு பாட்டை தொடங்குறாங்க. அவங்க காட்டுக்குள்ளே போய் தினசரி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை முறை தான் அவங்களுடைய பாடல்களையும் ரிஃப்ளெக்ட் ஆகுது. உடம்பு போகிறங்கடிய பாரு, உடம்பு போகிறங்கடிய பாரு, என்ன வாட்டமா போகுது பாரு, என்ன வாட்டமா போகுது பாரு, கிரிப்பில் போகிறங்கடிய பாரு, கிரிப்பில் போகங்கடிய பார், என்ன வாட்டமா வரப்பில் ஓடுது என்ன. எங்களுக்கு காட்டுக்கறி தான் சார் வசதி, எங்களுக்கு அதுதான் பிடிக்கும். இந்த ரசம் சாம்பார்லாம் அதுக்கப்புறம் தான். நாங்கள் இல்லை சமைச்சோம்னா எங்களுக்கு கறி தான், அதுதான் பிடிச்சி ஆக்கி சாப்பிடாலும் நாங்கள் ஒரு அரை ஒரு சோறும் முன்ன சாப்பிடுவோம். ஈஸ்டெல்லாம் பிடிக்க போவோம், மழை பெஞ்சா போவோம். அதுக்கு என்ன அதுக்குன்னு ஒரு கொட்டை ஒன்று இருக்குது, அது எடுத்துக்கிட்டு ஈசக்கொட்டை, அது பேர் ஈசக்கொட்டை தான். ஒரு கொஞ்சம் தழைன்னு ஒரு தழை இருக்குது, அந்த தழையை வறுத்து மிளகா, அது கொண்டு ஒரு வெந்தி வேறுன்னு ஒன்று இருக்குது, அந்த வெந்தி வேறு காஞ்ச மிளகா இந்த தழை 3 போட்டு மிக்ஸ் பண்ணி வறுத்து கம்பியால் இடிச்சிருவோம். உரலில் போட்டு கம்பியால் இடிச்சிட்டு அதை ரெடி பண்ணி எடுத்துக்கின்னு இதை மண்ணெண்ணெய் வலுக்கு ஒரு கூடை, அது அந்த புத்து எதிர்க்க பள்ளம் தோண்டத்து ஒரு குண்டா ஒன்று எடுத்துகிட்டு போயிடுவோம். எடுத்துகிட்டு போய் வலுக்கு ஏற்றி வச்சுட்டு அந்த மந்து தூக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் சென்று இந்த கொட்டை ஈச கொட்டை சொன்னாங்க பார்த்தியா, அதை ஏசி ஊதனாலே அந்த ஈசை அப்புறம் வந்துடும். நாங்களும் சாப்பிடுவோம், ஊராளுங்க ஆசைப்பட்டவங்க வாங்குவாங்க, வருஷத்தில் ஒரு பொருள்னு வாங்குவாங்க. அது ஒரு நாளைக்கு பிடிச்சின்னு வரைக்கும் லைட்டாக வானல் போட்டு வறுத்துட்டு மறுபடியும் காய வச்சுருவோம். காய வச்சுட்டு இந்த உருளைக்கிழங்கு சாக்கு இருக்குது பார்த்தீங்களா, அதில் கொட்டி தீத்துட்டுட்டா அந்த காலுகள்லாம் போயிடும். காலெலாம் போய்ட்டு மறுபடியும் அதை எடுத்து புடச்சி சீர் பண்ணி மறுபடியும் உப்பு தண்ணி தெளித்து பொரிக்கடலை போட்டு சாப்பிட்லாம், மிச்சர் போட்டு சாப்பிட்லாம், மிளகா பொடி போட்டு நம்மளுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு போட்டு சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கவலைவள்ளிக்கிழங்கு, முள்வெள்ளிக்கிழங்கு, கொட்டிக்கிழங்கு, அப்புறம் அல்லிக்கிழங்குன்னு ஒன்று இருக்குது சார், அதுவும் சாப்பிடுவோம். பிடிச்சவங்க சாப்பிடுவோம், பிடிக்காதவங்க சாப்பிட மாட்டோம். விழுப்புரத்தை விட்டு ரொம்ப நாள் ஆகியும் அவங்க கொடுத்த சவுண்டோட வைப்ரேஷன் உடம்புலையும் மனசுலையும் ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருந்தது. இருளர்களோட ஆட்டம் எந்தவித செயற்கைத்தனமும் இல்லாமல் பார்க்குறதுக்கே அவ்வளோ ரியலாகவும் ராவாகவும் இருந்தது. அவங்களுடைய ஆட்டத்தை பார்க்க என்னையே அறியாமல் நானும் அவங்க கூட சேர்ந்து ஆட ஆரம்பிச்சேன். இதை துணையோ தோணு எங்க கன்னியம்மா தோணு, இதை துணையோ தோணு எங்க கன்னியம்மா தோணு, தோணு வேடுவ மக்கள் தானம்மா இந்த ஊராரு வாழ்ந்தாலும் பேர் தானம்மா. தேன் மிட்டாய், கருப்பட்டி மிட்டாய், சீனி மிட்டாய்னு மிட்டாயில் நிறைய வகைகள் இருக்குது. ஆனால் முட்டை மிட்டாயின்ற வார்த்தை கேட்குறதுக்கே ரொம்ப புதுசாக இருந்தது. அதை கேள்விப்பட்ட உடனே அது எப்படி இருக்கும், அதை எப்படி செய்வாங்கன்னு பார்க்கணுன்னு தோணுச்சு. அதோட அதை சாப்பிட்டு பார்க்கணுன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் உருவாச்சு. செஞ்சி பக்கத்தில் இருக்கிற அச்சம்பட்டுக்கு போயிருந்தோம். 47 வருஷமாக அச்சம்பட்டி ஏரியாவில் முட்டை மிட்டாய் தான் ரொம்ப ஃபேமஸ். வெளிநாட்டில் இருக்கிறவங்க தனக்கு ரூம்மேட்டாக விழுப்புரத்துக்காரங்க யாராவது இருந்தால் ஊருக்கு போகிறப்ப முட்டை மிட்டாய் வாங்கிட்டு வாங்கன்னு தான் கேட்பாங்களாம். அந்த அளவுக்கு இங்கே கிடைக்கிற முட்டை மிட்டாய் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. சையத் ஸ்வீட்ஸுங்கிற கடையில் தான் பாரம்பரியமான இந்த முட்டை மிட்டாய் செய்கிறாங்க. எம்ஃபில் முடிச்சுட்டு இப்போ அந்த கடையை நிர்வாகம் பண்ணுற உஸ்மான் முட்டை மிட்டாயோட மேனுஃபேக்சரிங் பற்றி நிறைய விஷயங்களை சொன்னார். செஞ்சினாலே 2 விஷயங்கள் பெருமையான விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம். முதலாவதாக செஞ்சிக்கோட்டை. இப்போ அடுத்ததான பெருமையான விஷயம், செஞ்சினாலே நிறைய பேருக்கு ஞாபகத்து வருது முட்டை மிட்டாய். இப்போ சையத் ஸ்வீட்ஸ் முட்டை மிட்டாயினாலே சொன்ன டைம்லேயே சிலருக்கு நாக்கில் எச்சில் வரும் அளவுக்கு இன்னும் எங்களோட ஸ்வீட் ஸ்பெஷலாக இருக்குது. சுமார் 50 ஆண்டுகளுக்கு முன்னே இது முஸ்லீம்கள் வீடுகளில் ஒரு ஸ்பெஷலான எந்த சுபகாரியம்னாலும் இந்த ஸ்பெஷலான ஸ்வீட்டை கண்டிப்பாக இடம் பெறும். இந்த ஸ்வீட் இல்லாமல் எந்த விதமான சுப விஷயங்களும் நடக்காதுன்ற மாதிரி இருந்தது. இதை வணிக ரீதியில் கொண்டு வந்தவர் எங்கள் அப்பா சையத் அப்துல் கஃபார். முட்டை மிட்டாயின்றது அப்படி உருதுவோட டிரான்ஸ்லேஷன்.
உருதுவில் வந்து வீடுங்களை செய்கிறதுனால அது அண்டை கமிட்டின்னு சொல்லுவாங்க. அண்டை மெயினாக வந்து முட்டை மீன் ஒரு பாட்டு இருக்கிறதுனால அண்டை கமிட்டின்னு சொல்லுவாங்க. அண்டை மிட்டாய்னு சொல்லும்போது அந்த அண்டைன்றதை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி முட்டை மிட்டாய்னு சொல்லி ஆரம்பத்துலேருந்து இதே பேர். அப்போது வியாபாரத்துக்குன்னு சொல்லி கொண்டு வந்து 47 வருஷம் ஆயிடுச்சு. இப்போது அந்த முட்டை மிட்டாய்ன்றது எல்லாரோடைய மனசுலையும் பதிஞ்சு போச்சு. அப்போ அந்த நாங்கள் வந்து இப்போது மாடர்னாக மாற்றலாம்னு சொன்னாக்கா அது நல்லா இருக்காது. அந்த முட்டை மிட்டாயே அப்படியே என்ன முட்டை மிட்டாய்னு சொன்னாக்கா சில பேர் வந்து கேட்பாங்க, முட்டை மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்புறம் இதை பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு ஒன்ஸ் டேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாக்கா அது கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிக்கும். 10 kgs அப்படி ரெடி பண்ணணும்னு சொன்னாக்கா ஒரு 10 to 12 hours ஆகும். ஆமாம், அந்த மாதிரி ஒரு டைமிங் ஆகும். இப்போ இந்த ப்ராசஸ் முடித்து இப்போது பால்கோ பதத்தில் வந்து ரெடியாக இருக்குது. இப்போ நீங்கள் நான் எந்த மாதிரி செய்கிறோன்னு சொல்லி நான் செஞ்சு காட்டுறேன். பால் வந்து டைரெக்டாக விவசாயிகிட்டேருந்து கொள்முதல் பண்ணதுனால நமக்கு ஷூரிட்டி கிடைக்குது, பியூரிட்டியோட ஷூரிட்டி கிடைக்குது. எந்த விதமான வந்து கலப்படம் இல்லை. அப்படி டைரெக்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க விவசாயிகள், டைரெக்டாக விவசாயிகளுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறதுனால அந்த பியூரிட்டி நமக்கு வந்து ஷூராக கிடைக்குது. அந்த வகையில் வந்து மற்றவங்க வந்து பால் நாங்கள் வந்து கம்பெனிலேருந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி வந்தால் கூட நாங்கள் அவாய்ட் பண்ணிவிடுவோம். இதில் என்ன சொன்னாக்கா ஆரம்பத்தில் வந்து எல்லாமே கையால் தான் செஞ்சது. இப்போ எல்லாமே மிஷினரி வந்ததுனால ரொம்ப ஹைஜீனிக்காக கஸ்டமருக்கு நிறைவான, கஸ்டமரும் வந்து திருப்தியாக இருக்கணும், நம்மளும் வந்து நல்ல பொருள் கஸ்டமருக்கு கொடுத்தோம்னு சொல்லி ஒரு திருப்தியாக நாங்கள் வந்து ஹைஜீனிக்கான முறையில் செய்கிறோம். மிக்சிங் ப்ராசஸ் முடிஞ்சப்புறம் இப்போ வந்து பேக்கிங்க்கு இது இந்த தட்டில் வந்து நெய் தடவி இருக்கும். எதுக்காக நெய் தடவிங்கன்னா ஒரு டேஸ்ட்டு, அந்த ஸ்வீட்டோட டேஸ்ட்டை வந்து நெய் வந்து கூட்டி கொடுக்கும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க, மந்தார இலை இருக்கு இல்லையா, அது வந்து தச்சு வரும். ஆமாம், தச்சு வரும். அந்த இலையில் வந்து பீஸ் கட் பண்ணி ஸ்வீட்டை வச்சு அப்படியே மடித்து நூலால் சுற்றி கொடுப்பாங்க. பொங்கல், தீபாவளி, ரம்ஜான், பக்ரீத்து, கிறிஸ்மஸ்ஸு, நியூ இயர் அந்த மாதிரி நேரங்களில் வந்து நிறைய கஸ்டமர்ஸை வந்து வாங்குவாங்க. இப்போ ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இங்கே மாதத்துக்கு 2 தடவை சீசன். ஒன்று பௌர்ணமி திருவண்ணாமலை கிரிவலத்துக்கு வருவாங்க. கிரிவலத்துக்கு வரவங்க எங்கள் அப்பம்பட்டுக்கு வந்து ஆந்திவே சென்னையிலேருந்து வந்தாங்களோ, விழுப்புரத்தில் வந்தாங்களோ, எங்கேருந்து வந்தாலும் அப்பம்பட்டுக்கு வந்து சையர் ஸ்வீட்ஸில் வந்து ஸ்வீட் வாங்கிட்டு தான் போகணுன்ற ஒரு கான்செப்டில் ரிட்டர்ன் போகும்போது கண்டிப்பாக வாங்கிட்டு போவாங்க. அதே மாதிரி மேல்மலைன்னு வரும். மேல்மலைன்றது எங்கள் அங்காளம்மன் திருக்கோயில் இருக்குது. அங்கே அமாவாசைக்கு ஸ்பெஷலு. அமாவாசைக்கு அன்றைக்கி அங்கேயும் வர பக்தர்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஸ்வீட் வாங்கின்னு போகிறாங்க. முட்டை மிட்டாய் ரொம்ப ஸ்வீட்டாக சாஃப்டாக நாகர்கோயிலில் சாப்பிட்ட கிண்ணத்தப்பத்தோட இன்னொரு வேர்ஷன் மாதிரி இருந்தது. பேரும் செய்கிற விதமும் மாறினாலும் அதுக்கு பின்னாடி இஸ்லாமியர்களின் உணவு முறையோட ஒரு லிங்க் இருக்கிறத புரிஞ்சுக்க முடிஞ்சது. ஒரு புது டிஷ்ஷை டேஸ்ட் பண்ண திருப்தியோட முட்டை மிட்டாயை பார்சல் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பணும். விதவிதமான நிலப்பரப்பு, முட்டை மிட்டாயோட இனிப்பு, அதில் வைக்கிற இருளோட டான்ஸுன்னு ஒட்டு மொத்தமாக கொண்டாட்டமான மனநிலையோடைய அங்கேருந்து கிளம்பணும். ஆடி மாசம் பிறந்தது ஆட்டம் பாட்டம் உனக்கம்மா, ஆடி வெள்ளி பிறந்ததம்மா, ஆடி வெள்ளி பிறந்ததம்மா, ஆடி மாசம் பிறந்த உடனே ஆட்டம் பாட்டம்மா, ஆடி மாசம் பிறந்த உடனே ஆட்டம் பாட்டம்மா, அத்தா கையில சோள இருந்தது இங்கே போச்சம்மா, அத்தா கையில சோள இருந்தது